பல் சுத்தம் உடல் ஆரோக்கியம். நம்ம தினமும் காலையில எழுந்துச்சு நம்ம உடம்பு ஆரோக்கியமா இருக்கணும் தானே பிரஷ் பண்றோம். ஆனா அது அப்படி இல்லை. ஏன்னா நம்ம பேஸ்ல நம்ம நிறைய நல்ல பொருட்கள் இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா அது தப்பு. நம்ம பேஸ்ல நிறைய நச்சு பொருட்கள் தான் இருக்கு. அது எப்படின்னு கேக்குறீங்களா? இந்த வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ண பாருங்க, அப்போ உங்களுக்கு நிறைய தெரியும். இப்ப வீடியோக்குள்ள போலாமா? நம்ம ரெண்டு யார் வாயில நிறைய நுர வருதுன்னு பார்க்கலாமா? என்னடா இவ்வளவு நுர வந்திருக்கு வாயில? என்ன நான் அதிகமா பேஸ்ட் போட்டேன். எதுக்கு? யாரு போட்டா? நான் தான்டா போட்டேன். இந்தா இது எதுக்கு போட்டேன்னு தெரியுமா? இந்த டிட்டர்ஜென்ட்ல போடுற கெமிக்கல் தாண்டா உன் வாயிலையும் போடுறாங்க. அங்க பாரு ரத்தமே வந்துருச்சு. பாத்தீங்களா அவன் வாயில இருந்து எப்படி நுர வந்தது? இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் எது தெரியுமா? SLS அப்படின்னா சோடியம் லாரல் சல்ஃபேட். இதுதான் நுர வரதுக்காக டிட்டர்ஜென்ட்ல போடுறாங்க. இதே கெமிக்கல் தான் டூத் பேஸ்ட்லயும் நுர வரதுக்காக யூஸ் பண்றாங்க. பாத்தீங்களா அவன் தேய்ச்சி ரத்தமே வந்துச்சு. டிட்டர்ஜென்ட்ல போடுறத டூத் பேஸ்ட்ல போட்டு நம்ம பல்லு வளர்க்குறோம்ல, அது எவ்வளவு கேடு தெரியுமா? இந்த சோடியம் லாரல் சல்ஃபேட்டால தான் கேன்சர் வருது, ஸ்கின்ல அலர்ஜி வருது. நீ சும்மா தானே காதை விடுற. என்ன பேஸ்டா யூஸ் பண்ணிட்டு இருக்கா? அதை எடுத்துட்டு வாடா நான் காட்டுறேன். நீ ஒண்ணு கேட்டா நாங்க 4 எடுத்துட்டு வந்துட்டோம்டா. எதுக்குடா 4 எடுத்துட்டு வந்தீங்க? இது எங்க அப்பா யூஸ் பண்றது, இது எங்க அம்மா யூஸ் பண்றது, அப்படியா? இது நான் யூஸ் பண்றது, இது எங்க அப்பா யூஸ் பண்றது, இது எங்க அம்மா யூஸ் பண்றது, இத நான் யூஸ் பண்றது, அது ஜெஷன் யூஸ் பண்றது. சரி நீ கேட்ட क्वेश्चनக்கு நான் ஆன்சர் சொல்றேன். உன் பேஸ்ட் தான். பாத்தீங்களா இதுல SLS இருக்கு. SLS நான் சொன்னேன்ல, சோடியம் லாரல் சல்ஃபேட். இதுதான் நம்மளுக்கு வாயில நுர கொடுக்கறது. சச்சின் இருக்கு. சச்சின் கிடையாது. இப்போ இந்த டூத் பேஸ்ட்ல என்ன இருக்குன்னு பாக்கலாமா? இதுல என்னென்ன கெமிக்கல் எல்லாம் சேர்த்துக்கான்னு பாக்கலாமா? கால்சியம் கார்பனேட், சார்பிட்டால், ஆக்வா, சோடியம் லாரல் சல்ஃபேட் அதாவது SLS. ஃபிளேவர் சோடியம் சிலிகேட், கேரகினான், சோடியம் சாச்சுரேன், மெத்தில் பாராபேன், ப்ரோஃபிலர், இன்னும் நிறைய சேர்த்திருக்காங்க. டேய் நம்மளா சொன்னா யாராச்சும் நம்புவாங்கடா? அதெல்லாம் நம்ப மாட்டாங்கன்னு எனக்கும் தெரியும்டா. டேய் நீ போய் கூகுள்ல போய் ஹார்ம்ஃபுல் கெமிக்கல்ஸ் அண்ட் டூத் பேஸ்ட் அப்படின்னு போட்டு பார்த்தேன்னு வச்சுக்கோங்க, நாங்க சொன்ன கெமிக்கல்ஸ் எல்லாம் அப்படியே வரும். உனக்கு தெரியுமா எந்த டூத் பேஸ்ட் வாங்கணும், எந்த டூத் பேஸ்ட் வாங்க கூடாதுன்னு? எந்த டூத் பேஸ்டா வாங்க கூடாதுன்னு தெரிஞ்சுக்க, உன் ப்ராப்ளம் சால்வ் ஆயிடும். அப்படியா? அப்ப எந்த டூத் பேஸ்ட் வாங்க கூடாது? நான் சொல்றேன் இந்த லிஸ்ட் ஆஃப் இன்கிரீடியன்ட்ஸ் இருக்குல்ல, அந்த டூத் பேஸ்ட வாங்க கூடாது. சரி சொல்லு. நம்ம லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது சோடியம் லாரல் சல்ஃபேட். இப்போ நம்ம பார்த்தோமே அதுவா? ஆமா. பொதுவா மார்க்கெட்ல வர 95% டூத் பேஸ்ட்ல SLS கண்டிப்பா இருக்கு. வேணா நீங்க போய் உங்க டூத் பேஸ்ட்ல ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க. அப்படி உங்க டூத் பேஸ்ட்ல அந்த சோடியம் லாரல் சல்ஃபேட் அப்படின்னு அது இல்லைன்னா, நாங்க மென்ஷன் பண்ற இந்த லிஸ்ட்ல இருக்க எல்லா பேருமே சோடியம் லாரல் சல்ஃபேட் தாங்க. ஏன்னா அவங்க நம்மளை ஏமாத்தி மாத்தி மாத்தி நேம எழுதி நம்மளை ஏமாத்துறாங்க. நம்ம லிஸ்ட்ல 2வது இருக்கிறது ஃப்ளூரைடு. இந்த ஃப்ளூரைட கேவிட்டிஸ், நம்ம பல்ல இருக்க கேவிட்டிஸ் தடுக்கிறதுக்காக இந்த ஃப்ளூரைட டூத் பேஸ்ட்ல ஆட் பண்றாங்க. பொதுவா இந்த டூத் பேஸ்ட்லாம் 95% ஃப்ளூரைட் கலந்துதான் இருக்குங்க. இந்த ஃப்ளூரைடு பற்களோட எனாமலை போக்குறதை விட இந்த பல்லுல இருக்க கலரையும் போக்குதுன்னா பாருங்களேன். அதே மாதிரி நீங்க ஒரு விஷயத்தை நோட் பண்ணிருப்பீங்க, ஃப்ளூரைடோட வர டூத் பேஸ்ட்ல கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு வார்னிங் கொடுத்துருப்பாங்க, FDA வார்னிங். பாத்தீங்களா? ஃப்ளூரைடு 5 வருஷம் கீழே இருக்க குழந்தைங்களுக்கு தயவு செஞ்சு கொடுக்காதீங்க. ஏன்னா இது திடீர்னு அவங்க முழுங்கிடுவாங்க. அது முழுங்குனா நம்மளுக்கு ஒரே தலை சுத்தல் வரும், வாமிட் வரும், அலர்ஜி வரும். இதெல்லாம் கஷ்டம் தானே சின்ன குழந்தைங்களுக்கு. அதனாலதான் ஃப்ளூரைடு இருக்கிற டூத் பேஸ்ட் வார்னிங்கோட வருது. நம்ம பார்க்க போறது கேரகினன். இந்த கேரகினன் ஒரு ஃபுட் அடிக்டிவ். எதுக்கு யூஸ் பண்றோம்? கேரகினன் எதுக்கு டூத் பேஸ்ட்ல யூஸ் பண்றாங்கன்னா, திக்னஸா இருக்கிறதுக்கு கேரகினன் யூஸ் பண்றாங்க. நெக்ஸ்ட் சாச்சரின். சாச்சரின் என்னது? சாச்சரின்றது ஆர்டிபிஷியல் ஸ்வீட்னர், நிறைய ஃபிளேவர்ஸ்லாம் இருக்குல்ல, அதுதான். நெக்ஸ்ட் பேரபென்ஸ். இந்த பேரபென்ஸ் எதுக்காக அவங்க யூஸ் பண்றாங்கன்னா, டூத் பேஸ்ட் இருக்குல்ல, டூத் பேஸ்ட் இப்போ ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாம இருக்கிறதுக்கு தான் இந்த பேரபென்ஸ் யூஸ் பண்றாங்களே. ஏன் டூத் பேஸ்ட் கலர் ஒயிட்? அதுக்கு கூட ஒரு கெமிக்கல் யூஸ் பண்றாங்க. கெமிக்கல் என்ன தெரியுமா? டைட்டானியம் டை ஆக்சைடு. இதுலயுமா? இந்த உலகத்துல எதுக்குமே கெமிக்கல் எல்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்களா? நோ சான்ஸ்.
சாரி. டேய் இது என்னடா பிரமாதம், அதோட ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் இருக்கு தெரியுமா? அது என்ன ஸ்வீட்டா? ஸ்வீட் எல்லாம் கிடையாது, பெஸ்டிசைட். பெஸ்டிசைட்னா எது? அந்த எலி பொறி வைப்போமே அதுவா? எலி பொறி கிடையாது, பூச்சி கொல்லி. பூச்சி மண்டா? ஆமாண்டா, அதுக்கு பேர் ட்ரைக்ளோசன். ட்ரைக்ளோசன். ஆமா, அதே மாதிரி இதோட ஆன்டிபாக்டீரியல் ஏஜென்ட். ஏஜென்ட்? ஆமா. அப்படின்னா நான் இதை சாப்பிட்டேன்னா நான் பெரிய பையனோடனே ஏஜென்ட். டேய் பூச்சிக்குள்ள இது இப்பதான் சொல்றேன். டேய் இங்க பாரு. ஆமாண்டா, கலர் கலரா பேஸ்ட்ல யூஸ் பண்றாங்கல்ல, அதனால தான் நிறைய பசங்க எல்லாம் பிரஷ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் சாப்பிடும் போது அந்த சாப்பிடுற டேஸ்டே வராது. ஆமா, அதான் இன்னைக்கு காலையில் கூட பிரஷ் பண்ணிட்டு சாப்பிடும் போது சாப்பாடு டேஸ்டே வரல. ஏன்னா எல்லாமே அந்த கெமிக்கல் பண்ற வேலை தான். நீங்க பிரஷ் பண்ண உடனே தண்ணி குடிச்சா கூட அந்த தண்ணி டேஸ்ட் கூட வராது. தண்ணியில டேஸ்ட் இல்ல, ஆனா வித்தியாசமான டேஸ்ட் வரும். உங்களுக்கு பேஸ்ட் டேஸ்ட் தான்ப்பா வந்து கொஞ்சம் பேஸ்ட் டேஸ்ட். இனிமேல் நீங்க டூத் பேஸ்ட் வாங்கணும்னா நாம அவங்க போடுற விளம்பரத்தை பார்த்து கண்ணை மூடிட்டு நீங்க வாங்கிடாதீங்க. இப்ப நாங்க ஒரு லிஸ்ட் கொடுத்தோம்ல, அந்த லிஸ்ட்ல இருக்க இன்கிரீடியன்ஸ் ஏதாவது ஒன்று அந்த டூத் பேஸ்ட்ல இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு வாங்காதீங்க. அது வந்து உங்க குழந்தைங்களுக்கு ரொம்ப பாதிக்கும். அதுவே உங்க வீட்டுல வந்து 5 வயசு குழந்தைங்களுக்குள்ள யாராவது இருந்தாங்கன்னா தயவு செஞ்சு அது கொடுக்காதீங்க ஃப்ளோரைடு. நாங்க சொன்ன இன்கிரீடியன்ஸ் உங்களோட பேஸ்ட்ல இருந்துச்சுன்னா அது கமெண்ட்ஸ்ல எழுதி போட்டுங்க. அப்ப என்ன டூத் பேஸ்டா வாங்குறது, எப்படி சூஸ் பண்றது? சிம்பிள். சொல்ற இந்த விஷயத்தெல்லாம் பார்த்து வாங்கினாலே போதும்டா. நீ வந்து ஈஸியா வந்து டூத் பேஸ்ட, நல்ல டூத் பேஸ்ட அப்படிதான் டூத் பேஸ்ட சூஸ் பண்ணும். அதுவா, டாக்ஸின் ஃப்ரீ, சல்ஃபேட் ஃப்ரீ, பாராபென் ஃப்ரீ, சிந்தட்டிக் ஃப்ராக்ரன்ஸ் ஃப்ரீ, அதே மாதிரி சிலிகான் ஃப்ரீ, கலர் ஃப்ரீ, மொத்தமா ஹார்ம்ஃபுல் கெமிக்கல் ஃப்ரீ. இதெல்லாம் இல்லாம இருந்தாலே ஈஸியா நீ வாங்கிடலாம். அப்போ நான்ப்பா என்ன யூஸ் பண்ணேன்? டேய் உனக்கு ஒண்ணு இருக்குடா. என்னது? கோகனட் ஆயில் இருக்குல்ல, செக்கெண்ணெய். அத வந்து என்ன பண்றேன்னா பிரஷ்ல கொஞ்சமா தடவிக்கோ. தடவி நல்லா பிரஷ் பண்ணி வச்சுக்கோங்க, பல்லு செம்மையா இருக்கும். ஓகேயா? வெர்ஜின் கோகனட் ஆயில். இந்த பாருங்க, இந்த இவனுக்கு கூட நீங்க வந்து கோகனட் ஆயில்ல பண்ணலாம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறோம். அதே மாதிரி வந்து உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கணும்னா இதை ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி நாங்க போடுற எல்லா ஸ்டோரிஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன்ஸ்ல உங்களுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே மாதிரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. தேங்க்யூ. See you.